ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப்ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விளக்கு உடஞ்சா அது வந்து அபசகுணமா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட் உள்ள வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த விஷயத்தை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான ரீசன் இருக்குது. அந்த ரீசனை வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு விளக்கு வந்து ஃபஸ்ட்டு உடையுது அப்படின்னா எடுத்த உடனே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேனிக் ஆவாங்க. எதுக்காக பேனிக் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காமாட்சி அம்மன் விளக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தினசரி விளக்கேற்றி பூஜை பண்ணுவோம். விளக்குங்கிறதே வந்து ஒரு மங்களமான பொருள். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா குத்து விளக்கு இந்த மாதிரி பொருள்லாம் உடைஞ்சிருச்சுன்னா ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து ஐயோ ஏதோ நடக்க போகுதா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும். பெண்களுக்கு குறிப்பாக வந்து அந்த பயம் கண்டிப்பாக வரும். அதை வந்து நான் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உங்ககிட்ட இதை பற்றி நான் பேச வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த விளக்கு உடையிறதே வந்து நாம் வந்து இப்படி யோசிப்போமே, அதாவது நெகட்டிவாக ஐயோ ஏதோ நடக்க போகுதா, அதுக்குண்டான அறிகுறியா அப்படின்னு சொல்லி பயந்து நெகட்டிவாக யோசிக்கிறத விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்களேன். அதாவது நமக்கு வரப்போகிற ஆபத்தை முன்கூட்டியே நம்மளுக்கு உணர்த்துறதுக்காகவும், உணர்த்தினா கொஞ்சம் உஷாராக இருக்கலாம் அப்படின்றதுக்கு அப்படியும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், நமக்கு வர பெரிய ஆபத்தை, இப்போ ஒரு உயிருக்கே ஆபத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தடுக்கிறதுக்காக கூட இப்படி ஒரு நிகழ்வு நடக்கலாம். அந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஒரு தெளிவு இருக்கும். இது வந்து சும்மா யோசிக்கிறதுக்காக மட்டுமே நான் சொல்லலை. இந்த விஷயம் வந்து எனக்கே நடந்திருக்கு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சமீபத்தில் குத்து விளக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னெல்லாம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பேனிக்கு தான் ஆகும். எப்படி அது என்ன மண் விளக்கா உடையிறதுக்கு? குத்து விளக்கு எப்படிங்க உடையும்? அது பித்தளையில் செஞ்சுருக்காங்க, அது எப்படி உடையும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்படின்னா எனக்கே ரொம்ப பேனிக் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் யோசித்து அதிலிருந்து நான் வெளியே வந்தேன். அதாவது வந்து இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா, மண் விளக்காக இருந்தால் கையில் எடுக்கும்போதோ இல்லை கீழே தவறி விழும்போதோ உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குத்து விளக்கு எப்படி உடையும்? அது வந்து ஃபோர்ஸாக போட்டாலும் என்ன பண்ணாலுமே அது உடையாதே அப்படின்னு தான் நாம் யோசிப்போம். ஆனாலும் உடஞ்சிருக்கு அப்படின்னா இதை வந்து நாம் ஏற்கனவே நான் சொன்னது போல தான் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். நமக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை வந்து இப்படி விளக்கு பிரேக் ஆனது மூலமாக அந்த டென்ஷனெல்லாம் நம்ம இதில் போயிடும் இல்லைங்களா? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, தலைக்கு வந்தது தலைப்பாகோட போயிருச்சுன்னு. அந்த மாதிரி நாம் எடுத்துக்கிறது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் மூவ் ஆன் ஆகி அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பலவிதமான குழப்பங்கள் வரும். அதில் அது முதல்ல என்ன குழப்பம் வரும்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கான அந்த விளக்கை வந்து நாம் பழசில் போடலாமா போடக்கூடாதா, இல்லை வந்து அதை மாற்றி வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இப்படி பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ் வரும். கண்டிப்பாக வந்து நம்ம பிரேக்கான விளக்கை வந்து கடையில் கொண்டு போய் கொடுத்து மாற்றிட்டு அதே மாதிரி விளக்கு நம்ம திரும்ப வாங்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது தாங்க. ஏன்னா நான் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்த. அதனால் அதாவது அந்த விளக்கை வந்து பழைய பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கு பதிலாக வேறு பாத்திரம் எடுக்கிறது, பழைய வேறு ஏதாவது பித்தளையில் வேறு ஏதாவது பொருள் வாங்கிறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த தீபத்தை வந்து மாற்றிட்டு மறுபடியும் தீபமாகவே, அதாவது விளக்காகவே வாங்கிட்டு வர்றது. இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கொடுத்துட்டு அதே மாதிரி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கிட்டு வரணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு பிரேக் ஆயிருக்குது, அதை கொடுத்துட்டு அதே மாதிரி குத்து விளக்கு தான் நான் வாங்கிட்டு வரணும். அவ்வளோதாங்க. இதில் வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படிங்கிறக்காக என்ன மாதிரி. ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே இது பிரேக் ஆன உடனே பயங்கர பேனிக் ஆச்சு, பயங்கர கன்ஃபியூஸ் ஆனேன்.
ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை முடிச்சுட்டு இப்போ ஒரு 2 நாள் தான் ஆயிருக்கு. ஃப்ரைடே தான் விளக்கு பூஜை முடிச்சிருந்தோம். மண்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்றது ரொம்பவே பேனிக்காக தான் இருந்துச்சு. அதனால் நான் அதுக்குண்டான ரிசர்ச் பண்ணினேன் கொஞ்சம். யூடியூப்லேயும் நான் வீடியோஸ் பார்த்தேன். பெருசாக இதை பற்றி யாருமே வீடியோஸ் போடலை. ஒரே ஒரு வயசான ஒருத்தர் தாங்க சொன்னார். அது ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் நான் பார்த்தேன். அவர் சொல்லும்போதே எனக்கு மெய் சிலிர்த்துருச்சு. காமாட்சியம்மன் விளக்கு பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம மாத்திட்டு புது விளக்கா கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும்போது அது என்ன ஆகும்னா காமாட்சியம்மன் வந்து புது பொலிவோட நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்டை தான் நான் எடுத்துக்கிட்டேங்க. விஷயத்துக்காக மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். என்ன மாதிரி நிறைய பேர் வந்து திடீர்னு விளக்கு உடஞ்சிருச்சேன்னு நினச்சி லேடிஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதை நினச்சி வருத்தப்படுவாங்க. அது தேவையில்லை அப்படின்னு ஒரு தெளிவுபடுத்தலாமே அப்படின்றக்காக தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. எதையுமே யாரையுமே வந்து ஒரு நெகட்டிவாக ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இப்படியெல்லாம் வந்து எதுவுமே பேசாமல் பண்ணாமல் இருந்தாவே நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. நமக்கு வரக்கூடிய ஆபத்தை கூட கடவுள் வாங்கிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வு. அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.